கீதா இன்னைக்கு எந்த லக்ல வேலை பார்க்கணும்? அனியக்கா ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாவா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? ரோட்டோரத்துல இன்னைக்கு செடி நடனுக்கா, போய் வேலையை பாருங்க. காலையிலேயே இவங்களுக்கு இந்த வேலைன்னு நான் அப்பயே சொல்லிட்டேன். அப்ப காது கொடுத்து கேட்காம இப்ப வந்து நொய்யி நொய்யி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. என்ன கீதா ஓவரா சலிச்சுக்கிற? எங்க வேலை இருக்குன்னு ராணியக்கா கேக்குறாங்க, அதுக்கு இம்மா சலிப்பு சலிக்கிற? இங்க பாரு சின்ன பொண்ணு, எல்லாருக்கும் தனித்தனியாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உட்காந்து எல்லாருக்குமே இங்க வேலைன்னு அப்பதே சொல்லிட்டேன்ல. அப்ப என்ன கோமாளையா இருந்தாங்க? நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? என் தொண்டை தண்ணி என்ன ஆகுறது? கீதா எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தானே உனக்கு வேலை நியமிச்சு இங்க வச்சிருக்காங்க. என்னமோ சலிச்சுக்கிற? ஆமா, நாங்க வேலை பார்க்கற மாதிரி நீ எங்களுக்கு பதில் சொல்ற வேலை தான பார்க்கற. எங்களுக்கு சொல்லிட்டே ஆகணும். ஆமா, 100 நாள் வேலையில குடுக்குற சம்பளத்துக்கு உங்களுக்கு தொண்டைகிளிய நான் கத்திக்கிட்டு கிடைக்கேன். போங்க மாங்கிட்டு. கீதா பொறுப்பாளர்னு பதவியில இருக்கீல, அப்ப நீ தானே பதில் சொல்லணும். ஆமா, பொல்லாத பதவி. இந்த பதவியில இருக்கறனால தான் எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் இந்த பதவியில இருந்து பார்த்தா தானே உங்களுக்கு இந்த பதவியில உள்ள பிரச்சனை தெரியும். நோகாம வந்து என்கிட்ட கேள்வி கேட்டா உங்களுக்கு என்ன தெரியும் இந்த பதவியை பத்தி? கீதா, இந்த பதவினால பிரச்சனை கூவிக்கிட்டே கிடைக்கியே. இந்த பதவி எனக்கு வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதெல்லாம் எழுதி கொடுப்பியா நீ? சின்ன பொண்ணு, அது எப்படி பதவி வேணாம்னு எழுதி கொடுப்பா? அந்த பதவியை வச்சு தானே பெரிய மாடி வீடு, காரு, பைக் எல்லாம் வாங்கி போட்டிருக்கா. வசந்தி அக்கா 5 வருஷத்துலதான் பதவியில இருந்தா இம்புட்டையும் வாங்கி புட்டாலே. எங்களை விட உனக்கு கூட சம்பளமே இருக்கு. என்னமோ 100 நாள் வேலையில பிரச்சனை இருக்கிற மாதிரி ஓவரா சீன் கட்டிக்கிட்டு இருக்க. பாடி வந்துட்டு இங்க பாருங்க, 100 நாள் வேலைக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். உங்களை மாதிரியா 100 நாள் வேலையில ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு ஆண்டவன் தந்த பரிசு அது. என்ன கீரை இப்படி கோவப்படுற? எங்க வேலைன்னு கேட்டதுக்கு ஏன் இம்மா கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா இருமா. அக்கா, அப்பதையே அவங்களுக்கு அங்கங்க வேலைன்னு அப்பதையே பிரிச்சு விட்டுட்டேன். திரும்பி வந்து கேட்டா எனக்கு டென்ஷன் ஆகுதுலக்கா. எனக்கு என்ன உங்களை மட்டும் மேய்க்கிறதா வேலை? இன்னும் 10-20 பேர் அங்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் போய் பார்க்க வேணாமா? போய் வேலையை பாருங்கக்கா. வாங்க எல்லாரும், அந்த சைடு தானே வேலை சொல்லிருக்கா. வாங்க போவோம். சரி ராணி அக்கா. இப்படி வந்து கூட்டமாவே நின்னுக்கிட்டு இருந்தா எப்படி? டக்கு டக்குன்னு வேலையை பார்க்க வேண்டியதானே? ஆமா கீதா, வேலை செய்யும் சொல்லிக்கிட்டே இருக்கானே. என்ன வேலைன்னு சொன்னா செய்ய முடியும்? அதானே அப்பத இருந்து வேலை செய்யும் மட்டும்தான் சொல்ற. என்ன வேலை செய்யும் சொல்லவே மாட்டாளே. ரோட்டை தான் அளக்க சொல்றாளோ? சரோஜாக்கா, அந்த ஆலமரத்தடியில மரக்கண்டு எல்லாம் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாங்களே. சரி கீதா, இந்த போய் எடுத்துட்டு வரேன். பாத்தியா வசந்தி அக்கா, இவளும் 100 நாள் வேலைக்கு தான் வந்திருக்கா, நம்மளும் 100 நாள் வேலைக்கு தான் வந்திருக்கோம். ஆனா என்ன அதிகாரமா நம்மளையே வேலையை வரான்னு பாரு. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ 100 நாள் வேலையில பொறுப்பாளரா இருக்கறனால அதிகாரம் பண்ணிக்கிட்டு திரியறா. வர வர நம்மள அடிமை மாதிரில நடத்திக்கிட்டு இருக்கா. நம்மளும் வேலைக்கு தானடி வந்திருக்கோம். என்னமோ இவளுக்கு 2 கொம்பு முளைச்ச மாதிரில ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு, அந்த கீதா நம்மளையே உத்து பாத்துக்கிட்டு இருக்காடி. அப்படியே கேஸ்வலா இரு. ஏ ராணி அக்கா, சோறுலாம் ஆக்கி வச்சுட்டு வந்தியா இல்ல திரும்ப போய் தான் சமைக்கணுமா? எங்கடி சின்ன பொண்ணு, காலையில எழுந்ததே லேட்டு. புள்ளைகளுக்கு கூட சோறாக்கி கொடுக்கலடி. கடையிலவே 2 இட்லி வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டேன். மழை நேரமா வேற இருக்குல, போட்டாவை எடுத்துட்டு அனுப்பி விட்டுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஓடியாண்டே. இங்க என்னன்னா மரத்தை நடு, செடியை நடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இங்க பாருங்க ராணி அக்கா, 100 நாள் வேலைக்கு வந்துட்டு சோறாக்க போறேன், குழம்பு வைக்க போறேன்னு ஆளாளுக்கு போய்கிட்டுலாம் இருக்க கூடாது. இன்னைக்கு சூப்பர்வைசர் வருவாரு. வந்து என்னென்ன நீங்க வேலை பார்த்திருக்கீங்கன்னு நோட்டை விடுவாருக்கா. யாருமே வீட்டுக்கு போக கூடாது, வேலை முடிச்சுக்கிட்டே போகணும். இவ எப்ப பார்த்தாலும் சூப்பர்வைசர் வராருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா ஒரு நாள் அந்த ஆளு இங்க வந்து பார்த்தது கிடையாது. சரி சரோஜாக்கா, இங்க பாருங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரக்கண்ணை கையில எடுங்க. 5 அடிக்கு எல்லாரும் மரக்கண்ணை நல்லா ஊண்டி வச்சு தண்ணியை ஊத்துங்க. இங்க பாரு கீதா, இவ்வளவு வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஒரு ஆளு மரக்கண்ணை ஊன்றோம், ஒரு ஆளு தண்ணி ஊத்தட்டும். நீ என்ன எல்லா வேலையும் எங்களையே சொல்லிக்கிட்டு இருக்க? சரிம்மா, ஒரு ஆளு மரக்கண்ணை ஊண்டுங்க, ஒரு ஆளு தண்ணி ஊத்துங்க. போய் டக்கு புக்குன்னு வேலையை ஆரம்பிங்கம்மா. மரக்கண்ணு பூரா நல்ல பச்சைன்னு இருக்கு. போன வாரம் 4 மரக்கண்டு கொண்டு போய் என் தொப்புல வச்சா மழை எழும்பிருச்சு. இன்னைக்கு 2-3 எடுத்துட்டு போகணும். கீதா, இதே தெருவுல தான் 2 வாரத்துக்கு முன்னாடியும் செடியை நட்டு வச்சோம், வச்சுட்டே போனோம். ஆடு மாடு வந்து மேஞ்சு தின்னு புரிச்சு. திரும்பியும் நடு சொல்லிக்கிட்டு இருக்கியே, எப்படி நட முடியும்? ஆடுதுன்னா என்ன, மாடுதுன்னா என்ன, எனக்கு கணக்கு காமிக்கணும். கவர்மெண்ட்ல இருந்து நட சொல்லிருக்காங்க, அம்பிட்டுதே. ஆமா, அவங்களுக்கு வேற வேலை இல்ல. நடு காட்டுக்குள்ள மரக்கண்ட நடுன்னு சொல்லி போறாங்க. நம்ம நட்டு வச்சுட்டே போக முடியும், தினமும் வந்து தண்ணி ஊத்த முடியும். அது 2 நாளைக்கு பின்னாடி வந்து பார்த்தா காஞ்சு போய் கருவாடா கிடக்கு. இதுக்கு பருத்தி மூட்டை குடம்லயே இருந்திருக்கலாம் தான் நான் சொல்ல வரேன். சின்ன பொண்ணு, நீ இப்படி இருக்க, நான் ஒரு மனுஷி எவ்வளவுதான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? கவர்மெண்ட்ல இருந்து சொல்லிருக்காங்க, நான் அந்த வேலையை உங்ககிட்ட சொல்றேன். தயவு செய்து வேலையை பாருங்க. உங்க 4 பேர்ட்டையும் வேலையை சொல்லி வேலையை பார்க்க வைக்கிறதுக்குள்ளேயே அப்பப்பா என் ஆவியும் ஜீவனும் போகுதுமா. காலையில இருந்து சாப்பிட கூட இல்ல, மயக்கமா கிறுகிறுன்னு வருது. இருந்தும் உங்ககிட்ட நான் வேலையை வாங்குறதுக்குள்ள என்னால போதும் முடியலடா சாமி. ஏன் நிலைமையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து போய் வேலையை பாருங்க. போன மாசம் நட்டு வச்ச செடி ஆடு மாடு தின்னு கருகி போய் கீழே விழுந்து
விழுந்து கிடக்கு, திரும்பவும் புது செடியா நட்டு வைங்கன்னு கிளர்க்கு தான் சொன்னாரு. அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவரு நடுங்கன்னு சொல்லி என்னைய வேலைய வராரு. நீங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. நான் என்னதான் செய்யறது ஒரு மனுஷி? எனக்கு மேல உள்ள அதிகாரிங்க எனக்கு வேலையை சொல்றதுதானே உங்ககிட்ட சொல்றேன். என்னமோ நீங்க அதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க. என்னமோ என் வீட்டுல வந்து சோறாக்கு குழம்பு வை பாத்திரம் விளக்குன்னு சொல்ற மாதிரி இம்புட்டு கோவப்படுறீங்க. நீங்க ஒழுங்கா வேலை வாக்காட்டி என்னைய எத்தனை அதிகாரிக கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மேல இருக்கிற 10 அதிகாரிகள்ல இருந்து எனக்கு மேல இருக்கிற சிஎம் வரைக்கும் என் போன் அடிச்சு கேட்பாங்க, ஏன் இந்த வேலை வாக்கலைன்னு என்னை கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ளுவாங்க தெரியுமா? அதெல்லாம் எங்க உங்களுக்கு தெரிய போகுது? என்னைய தானே கேள்வி மேல கேள்வி கேட்க உங்களுக்கு தெரியும். 100 ரூபாய் ஏற மாட்டேங்குது, 200 ரூபாய் ஏற மாட்டேங்குது, பேங்க்ல காசே ஏற மாட்டேங்குது, அப்படி மட்டும் கேட்க தெரியும். 100 நாள் வேலைக்கு வாரேன் தான் பேரு. ஒரு சட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, ஒரு கடப்பாரை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என்னமோ பிக்னிக் போற மாதிரில வந்திருக்கீங்க. நீ எடுத்துட்டு வராம எப்படி இந்த செடியை குழி நோண்டி வைக்கிறீங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். கீதா, அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத கீதா, நாங்க கையிலேயே நோண்டி வச்சிருவோம். உங்கட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? சே, போய் வேலைய பாருங்க. சீக்கிரமா போய் செடியை ஊன்ற மாதிரி போசாவது கொடுங்க. டக்கு புக்குன்னு நான் போட்டோவை எடுத்துட்டு போறேன். வசந்தி, இங்கிட்ட திரும்பி பாரு வசந்தி. போட்டோக்கு மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பேங்க்ல காசு ஏறலைன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. மூஞ்சி இந்த சைடு காட்டு. ஏ கீதா, எவ்வளவு நேரமா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு வேற குறுக்கலாம் வலிச்சு கிடக்கு. அந்த வசந்தி அக்காக்கு என்ன மாப்பிள்ளைய நீ தேட போற? சீக்கிரமா வந்து எங்களை போட்டோ எடு. எவ்வளவு நேரமா குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறது? 5 நிமிஷம் கூட குனிஞ்சு இருக்க முடியலையா? என்னமோ நாலு முழுக்க வேலை பார்த்த மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அவ்வளவுதான். போட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. நீங்க மரக்கண்ணு நட்டதெல்லாம் போதும். எல்லா மரக்கண்டையும் ஒரே லெக்கில வையுங்க. எக்கா, இந்த கீரா சரியான ஆளா தான்க்கா இருக்கா. எல்லா கண்டையும் அவ தோப்புல போய் நடலாம்னு முடிவு பண்ணிட்டாவளக்கா. அதே நட வேணா ஒரே லெக்கில வைங்கன்னு சொல்றா. வசந்தி, அவ என்னமோ பண்ணி தொலைறா வசந்தி. நம்மளுக்கு எதுக்கு? நம்ம 100 நாள் வேலைக்கு வந்தோமா, 4 வீட்டு கதையை பேசுறோமா, நம்ம வாட்டுக்கு எந்திரிச்சு போனோமானே இருக்கணும். எப்ப செத்த நேரம் குனிஞ்சு போசு கொடுத்ததுக்கு இடுப்பு என்னமா வலிச்சு கிடக்கு. இங்க பாருங்க, திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு சூப்பர்வைசர் வந்து பார்வையிட வருவாரு. நீங்க வீட்டுக்குலாம் போயிடாதீங்க. வேலை முடியற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா கீதா, நாங்க பாத்துக்கறோம். என்னமோ கலெக்டர் வேலை பாக்குற மாதிரில ஆர்டர் போட்டுட்டு போறா கீதா. பாக்குறது 100 நாள் வேலை, அதுக்கு இம்புட்டு அதிகாரமா? அதான் போய் தொலைஞ்சிட்டான்ல, நம்ம செத்த நேரம் மரத்தடியில போய் உட்காருமா வாங்க. ஆமாண்டி, அங்கிட்டு அலக்கழிக்கிறது இங்கிட்டு அலக்கழிக்கிறது போட்டு படாத பாடு படுத்தி புட்டா. செத்த நேரம் குடுக்க சாத்தாதே சரியா வரும். எப்பா வெயில்ல வேலை பார்த்துட்டு இந்த மரத்தடிக்கு வரவும் என்ன நிம்மதியா இருக்கு. ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து இப்பத்தே வருது. ஆமா ராணியக்கா, இந்த 100 நாள் வேலையை வெயில்ல யாரு வேலை செய்யணும்னு கண்டுபிடிச்சான்னு தெரியல. மரத்தடியிலேயே இருந்து வேலை பார்க்கற மாதிரி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா, வீட்லயே இருந்து வேலை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமாங்கடி, அப்படியே 100 நாள் வேலையில வந்து நீங்க வேலை பார்க்கறது 2 பட்டத்தே போகுது. இல்ல வீட்ல வேற இருந்து வேலை பார்க்க போறீங்களாக்கு வேலைங்கிடும். ராணியக்கா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? அதான பார்த்தேன். என்னடா இன்னும் சின்ன பொண்ணு குழம்ப பத்தி கேட்காம இருக்காளேன்னு நினைச்சு நல்லபடியா கேட்டுட்டடி. ஒரு மனுஷன் உயிர் வாடுறதுக்கு குழம்பும் ஜோறும் தானக்கா முக்கியம். ராணியக்கா சொல்லுக்கா. அடியே, மொச்ச கொட்டை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சேன்டி. அப்ப வெஞ்சனம்? அடியே, குழம்புலயே இவ்வளவு காய்கறி நறுக்கி போட்டிருக்கேன்லடி, அதான் வெஞ்சனம் வைக்கலடி. வசந்தி அக்கா, உங்க வீட்ல என்ன குழம்பு? கழனி புளிச்சாரும் உருளைக்கிழங்கு வறுவலும்டி. ஐய, கல்லணி புளிச்சாரா? ஏண்டி, கழனி புளிச்சாரு அவ்வளவு டேஸ்டா இருக்க முடி. அந்த குழம்பு ஊத்தி சோத்த சாப்பிட்டா சட்டி சோறு சாப்பிடலாம். ஆமாண்டி சின்ன பொண்ணு, கழனி புளிச்சாருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோக்கா, எனக்கு கழனி புளிச்சாருனாலே பிடிக்காதுக்கா. சரோஜாக்கா, உங்க வீட்ல? பழைய கஞ்சியும் பழைய குழம்பும் தாண்டி கொண்டு வந்திருக்கேன். ஏ சரோஜாக்கா, இதை என்னக்கா சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? அடிக்கிற வெயிலுக்கு பழைய கஞ்சிக்கும் பழைய குழம்புக்கும் அப்படியில இருக்கும், அமிர்தமா இருக்கும். அத குடிச்சிட்டு இந்த மரத்தடியில படுத்து தூங்குனா அப்படி தூக்கம் வரும்க்கா. அடியே சின்ன பொண்ணு, இப்ப தாண்டி வேலைக்கே வந்திருக்கோம். அதுக்குள்ளேயும் சோத்தை இழுத்தா இப்ப தூங்குறத பத்தி இழுக்கிறா. வேலை செய்யறத பத்தி நினைக்கவே மாட்டாவோல இருக்கு. சூப்பரண்டு கறி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாடி. ஏக்கா பயப்படாதக்கா, நீ பயந்தது மட்டும் இல்லாம எங்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆளை செட் பண்ணி விட்டுட்டு தாக்கா வந்திருக்கேன். என் மாமியார்ட்ட சொல்லிட்டே வந்திருக்கேன், சூப்பரண்டு காரி வந்தா ஓஹோ அப்படின்னு சத்தம் போடுங்கன்னு சொல்லிட்டே வந்திருக்கேன். அப்படியாடி? சரிடி சரிடி. அடியே சின்ன பொண்ணு, போயும் போய் நல்லா சொல்லிருக்கடி உன் மாமியார்கிட்ட. அது ஆளுக்கு முன்னாடி நீ யாரும் போய் மரத்தடியில படுத்து தூங்கி இருக்கோம். ஏக்கா, என் மாமியார் தூங்குனாலும் அதுக்கு பாம்பு காதுக்கா. சூப்பரண்டு காரி ஓட்டிட்டு வர பைக் சத்தம் கேட்டு சத்தம் போட்டுரும் காது.
அக்கா சும்மா இந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுக்கா. வேற என்னடி செய்ய, படுத்து தூங்கவா முடியும்? அக்கா அத சொல்லலக்கா, பாட்டுக்கு பாட்டு போட்டி விளையாடுவோமா? ஆட போங்கடி, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு, நம்ம என்ன விளையாடவா முடியும்? அசிங்கமா இருக்காது? ஏக்கா இதுல என்னக்கா அசிங்கம்? பாட்டுனா எல்லாமே பாட்டுத்தேன், பெரியவங்களும் கேட்கலாம் சின்னவங்களும் கேட்கலாம். ஏன் நீ தனியா இருக்கும்போது நல்லா பாடுவியே, என்னமோ பாட தெரியாத மாதிரி நடிக்காதக்கா. நான்லாம் வரலப்பா, நீங்க ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. சரோஜாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது பாட போறீங்க? உங்களுக்கு தான் பழைய காலத்து பாட்டுலாம் நல்லா தெரியுமே. ஏ வசந்தி அக்கா நீனே ஆரம்பி. என்னடி என்னையவே முதல்ல பாட சொல்ற, நீ பாடுடி. ஏக்கா நீனே ஆரம்பிக்கா. என்ன பாட்டு பாடலாம்? தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தமின்றி முத்தமிடும், பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீர் தூவி ஓய்வெடு, தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தமின்றி முத்தமிடும். ஆஹா ஆஹா சூப்பரா பாடுற வசந்தி அக்கா. அடியே எனக்கு இது பிடிச்ச பாட்டுடி. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு வசந்தி. வசந்தி அக்கா இம்முல முடிச்சிருக்கு. அப்ப ராணி அக்கா நீ மாலை பாடுக்கா. மாலையா? மாலை எனக்கு என்ன பாட்டு தெரியும்? மாமே ஒரு நான் மல்லியப்பூ கொடுத்தேன், எங்க மாமே ஒரு நான் மல்லியப்பூ கொடுத்தேன், எங்க மாமா எங்க மாமா. ஏக்கா என்னக்கா ரெக்கார்ட தேய்ச்சுக்கிட்டே இருக்க, அடுத்த வரைக்கும் போக்கா. அடியே எனக்கு அடுத்த வரி தெரியலடி, இதோடயே நிப்பாட்டிக்கலாம்டி. மாமே ஒரு நான் மல்லியப்பூ கொடுத்தேன். என்னக்கா நீ சரி தாள பாடணுமாக்கு. சரோஜாக்கா தாள ஆரம்பிங்க. என்னது தாவா? தாவணி பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல, மாமனே எண்ணி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. ஏய் அப்பா சரோஜாக்கா அந்த காலத்து ஆளுன்னு பார்த்தா லேட்டஸ்ட் பாட்டுலாம்ல பாடுது. லேல முடிச்சிருக்கீங்க, நான் தான் அடுத்தாப்புல பாடணும். லேல என்ன பாட்டு வரும்? லேலக்கு லேலக்கு லே 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 லேலக்கு லேலக்கு லே 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 லே. என்னடி லே 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 லேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, பாடுடி. எக்கா பாட்டோட வரி மறந்து போச்சுக்கா, அதனாலதானே லே 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 லேன்னு பாடிக்கிட்டு கிடைக்கேன்.